நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் மாதம் 17ஆம் தேதி திங்கள் கிழமை. இஸ்ரேல் மீது பேரிடர் வந்தது என்கிற வார்த்தைகளை மக்கபேயர் நூல் நமக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அந்நாட்களில் இஸ்ரேலில் தீய நெறியாளர் தோன்றினார்கள். அவர்களை பின்பற்றி அநேகர் நடந்ததினாலே இதோ இஸ்ரேல் மீதும் பேரிடர் வந்து குவிந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு விலகுகிற போதெல்லாம், தீ நெறியாளர்கள் நம்மை சுற்றிலும் இருந்து நம்மை வழிநடத்துகிற போது, அவைகளை அறிந்து விலக்கிக் கொள்ளாத எல்லோர் மீதும் பேரிடர் வந்து நேரிடும் என்று அடையாளப்படுத்துகிறது இந்த வார்த்தைகள். ஆண்டவரை சார்ந்து நிற்பதே நமது ஞானத்தின் அடையாளம் என்பதை உணர்ந்து பயணிப்போம். ஆண்டவரே உமது ஒழுங்கு முறைகளே நான் கடைபிடிப்பேன், நான் கடைபிடிப்பேன். ஆண்டவரே உமது ஒழுங்கு முறைகளை நான் கடைபிடிப்பேன், நான் கடைபிடிப்பேன். இன்று திருப்பாடல் 119 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். கடவுளை நாம் சார்ந்தவர்களாக இருக்கிற ஒரு நிலை இதுதான், கடவுளுடைய ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்பது. திருச்சட்டத்தை நாம் கடைபிடித்து கடவுளை மாட்சிப்படுத்த முயல்வதே நம்முடைய வாழ்க்கை நெறியினுடைய முதல் கட்டமாக இருக்கிறது. இதை நாம் சிறப்புடன் செயல்படுத்த அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே உமது ஒழுங்கு முறைகளை நான் கடைபிடிப்பேன், நான் கடைபிடிப்பேன். ஆண்டவரே உமது ஒழுங்கு முறைகளை நான் கடைபிடிப்பேன், நான் கடைபிடிப்பேன். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, தீயோரின் கட்டுகள் என்னை இருக்குகின்றன, ஆயினும் உம் திருச்சட்டத்தை நான் மறவேன். நம்மை சுற்றிலும் தீயவர்களினுடைய எண்ணிக்கை பெருகினாலும், தீமையினுடைய ஆதிக்கங்கள் வளர்ந்து கிடந்தாலும், நாம் திருச்சட்டத்தை கைப்பிடித்து நடந்து வெற்றியடைய முடியும் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது. இதை உணர்ந்து திருச்சட்டத்தின் உதவியோடு தீமைகளை களைந்தெறிய மன்றாடி செபிப்போம். ஆண்டவரே உமது ஒழுங்கு முறைகளை நான் கடைபிடிப்பேன், நான் கடைபிடிப்பேன்.
ஆண்டவரே உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். மனிதர் செய்யும் கொடுமையினின்று என்னை விடுவியும், உம் நியமங்களை நான் கடைபிடிப்பேன் என்கிற வார்த்தை நமக்கும் ஜெபமாக மாறியிருக்க வேண்டும். மனிதர்கள் செய்கிற எல்லாவிதமான கொடுமையிலிருந்து நம்மை விடுவிக்கிற ஆண்டவர். அவரது நியமங்களை நாம் கடைபிடிக்கிற போது நமக்கு ஆற்றலும் பலனும் தந்து, உலகின் ஒளி நானே என்றவர் அவர் நம்மை கரமெடுத்து வழிநடத்துவார். இந்த நல்ல தெய்வத்தை நாமும் பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவரே உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். ஆண்டவரே உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். அன்பே உருவான இறைவா, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். துரோகம் செய்வோரை அருவருப்புடன் பார்க்கிறேன், ஏனெனில் அவர்கள் உம் வாக்கை கடைபிடிப்பதில்லை என்கிற வார்த்தையின்படியாக உம் வாக்கை கடைபிடிக்காத அனைவரும் துரோகம் செய்ய அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். நாங்கள் அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளிவிடாதபடி நீரே எங்களுக்கு ஒளியாக இருந்து எங்களை வழிநடத்தும். உம்முடைய கரத்தில் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் தலைமுறைகளையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.